ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இமயம் அவர்கள் எழுதிய குறுநாவல் பெத்தவன். இவர் தமிழ்நாட்டின் சென்னை சார்ந்தவர். இவருடைய இயற்பெயர் அண்ணாமலை. இமயம் அவருடைய பெண்ணை. இவர் 8 நாவல்கள், 8 சிறுகதை தொகுப்புகள், அப்புறம் ஒரு குறுநாவல் எழுதியிருக்காரு. பெத்தவன் இவருடைய குறுநாவல். பெத்தவன் அப்படிங்கிற இந்த குறுநாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதோட பேர் த பிகெட்டர். இவர் 2020ஆம் ஆண்டு செல்லாத பணம் அப்படிங்கிற நாவலுக்காக கௌரவ சாகித்ய அகாடமி அவார்டையும் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குவம்பு ராஷ்ட்ரிய புரஸ்கார் நேஷனல் அவார்டை 2022ஆம் ஆண்டில் பெற்றிருக்காரு. அந்த அவார்டை வாங்குகிற முதல் தமிழ் எழுத்தாளர் இவர் தான். சரி, இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாம். பழனி, இவர் தான் அப்பா. பெத்தவன். பெத்தவன் அப்படின்னா பெத்தெடுத்தவர் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். பழனி இவரை வண்டிக்கார பழனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட மனைவி சாமியம்மா. இவருக்கு 2 பெண் பிள்ளைகள். மூத்தவ பாக்கியம். அவள் தான் கதையில் முக்கியமான கேரக்டர். ரெண்டாவது செல்வராணி. செல்வராணி ஒரு மாற்றுத்திறனாளி, நொண்டி அவங்க. அதுக்கப்புறம் துளசி. துளசி யார் அப்படின்னா பழனியோட அம்மா. இந்த 2 பொண்ணுங்களோட பாட்டி. அதுக்கப்புறம் பெரியசாமி. பெரியசாமி யார் அப்படின்னா பாக்கியத்தோட லவர். இவ்வளோ பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இது தாண்டி அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. பெண்கள் வருவாங்க. ஒரு மண்டையன் கிழவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். செல்வராஜ், துரைசாமி, கட்சிக்காரன், இந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல இருக்கிற ஊர் மக்கள் அப்படின்னு வருவாங்க. இந்த குறுநாவலோட ஆரம்பம் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. இந்த பஞ்சாயத்து எங்கே நடக்குது அப்படின்னா பழனி அவருடைய வீட்டுக்கு முன்னால் தான் இந்த பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்தில் ஆட்கள் பேசுகிறாங்க. அது வச்சு தான் ரீடர்ஸுக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பாஸ்ட் நமக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவளை கொண்டுடணும் அப்படின்னு. அப்போ இன்னொரு நபர் கேட்குறாரு, என்ன கல்யாணம் நடக்க போகுது, நல்ல நாள் பார்க்க அப்படின்னு. இவங்க பேசுகிறத கேட்டு பழனிக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க யாரை கொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா பழனியோடைய மூத்த மகளான பாக்கியத்தை தான் கொல்லணும். அவங்க எதுக்காக கொல்லணும் அடுத்தடுத்து பேசுகிறத வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. செல்வராஜ் அப்படிங்கிறவன் சொல்கிறான், 2 தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு அவளை கொல்றதுக்கு, ஆனால் நீங்கள் கொல்லவே இல்லை. இது 3வது தடவை. இந்த தடவை கண்டிப்பாக கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட? பழனிக்கிட்ட. சொந்த அப்பா கிட்டே 2 தடவை மகளை கொல்றதுக்கு சொல்கிறாங்க. அவர் செய்யலை. இப்போ 3வது தடவை திரும்பவும் அவர்கிட்ட கொல்ல சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், நல்லூருக்காரனுக்கு இருந்த ரோஷம் நம்ம ஊருக்காரன் பழனிக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா செல்வராஜ்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்புறம் கட்சிக்காரன் துரை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இப்படி மாறி மாறி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஐடியா கொடுக்குறாங்க என்னென்னு, அவளை எப்படி கொல்லலாம் அப்படின்னு. எப்படின்னா ஒரு பூச்சி மருந்தை வாங்கி அவள் வாயில் ஊற்றி போடு, அப்புறம் ரூமில் போட்டு அவளை அடைச்சிடு, எவ்வளோதான் கற்றுனாலும் கதவை திறந்தே விடாத, அப்படியே செத்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறது யாருன்னா ஒரு பெண். அவள் இடுப்பில் ஒரு குழந்தையும் வச்சுருக்கா. ஒரு குழந்தைய வச்சுருக்கிற பெண் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்குறா. அப்புறம் பழனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பால்டாயனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறான், நீயே காரியத்தை சீக்கிரம் முடிச்சுடு, கேஸ் எல்லாம் வரும்னு பயப்படாத, வெளியில் யாருக்கும் தெரியாது, அப்படியே கேஸ் ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஆட்கள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறான். நல்லூர்காரங்களுக்கு நடந்தது மாதிரி இங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நல்லூரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு கதையில் போக போக நமக்கு தெரிய வரும். அப்புறம் ஒருத்தர் சொல்கிறான், அத்தையும் கூப்பிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு. அத்தை யார் அப்படின்னா பழனியோட மனைவி, பாக்கியத்தோட அம்மாவை கூப்பிட்டு நம்ம ஒரு வாரத்தை இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு. அப்போது அவங்க வெளியில் வராங்க. சொல்கிறாங்க, மாமன் சொன்னது தான். மாமன் யார் அப்படின்னா பழனி. ஓகே, அவர் சொன்னது தான், பால்டானை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாம்பல் ஆக்கிடுங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நான் ஒருத்தனுக்கு மனைவினா இது மீற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பணத்தை நம்ம எரிச்சிடலாம், அடக்கம் பண்ண வேண்டாம், எரிச்சு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் கலைச்சி விடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஒரு கிழவன் இருக்குது. அந்த கிழவன் யார் அப்படின்னா மண்டையன். அப்போ அந்த கிழவன் சொல்கிறான், டே எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பொண்ணை, நம்ம ஊர் பொண்ணை கொல்லணும், வெட்டணும், குத்தணும்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, அந்த பையனை பிடிச்சி 2 அடி கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்கிறான். ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும், ஓ இந்த கிழமை ரொம்ப நல்ல வேணும். போக போக கிழவனை பற்றி நமக்கு தெரியும். அப்போது இன்னொருத்தன் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கால் ஒடிஞ்சு உங்கள் மக வீட்டில் 2 வருஷம் இருந்துட்டு இப்போ தானே வரீங்க, 3 வருஷம் இங்கே என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் விஷயத்த. அந்த பையனை நாங்கள் பார்த்தோம். அந்த பையனை விருத்தாச்சலம்
பஸ் ஸ்டாண்டை வச்சு பிடிச்சி நல்லா அடி கொடுத்து விட்டோம். அப்புறம் 2 தடவை வந்து அவன் வீட்டை வந்து நைட்டோட நைட்டாக கொளுத்தி விட்டோம். அவங்க வீட்டில் இருந்த ஆடு மாடெல்லாம் கலட்டி விட்டோம். அதுக்கப்புறம் அதில் 2 ஆட்டை அறுத்து தின்னுவாச்சு. அப்புறம் அவங்க காட்டில் இருந்த அவங்க நட்டு இந்த கரும்பையெல்லாம் எரித்தோம். 5 தடவை அபராதம் போட்டோம். அவன் அப்பாவையும் அம்மாவையும் கட்டி வச்சு அடித்தோம். எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. என்ன ஆனாலும் இந்த லவ் வந்து நின்ன பாடலை. 2 பேருமே இப்போவும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க இனி இது கடைசியில் ஜாதி சண்டையில் தான் போய் முடியும்னு தோணுது. அப்புறம் அவனே சொல்கிறான் என்ன பண்ண, இந்த பொண்ணு சும்மா இருந்தாதான், இந்த பொண்ணு அவனை விடுற மாதிரி தெரியல, இவளையும் அடித்து பார்த்தாச்சு, இவளோட முடியை வெட்டி பார்த்தாச்சு, இவையெல்லாம் உயிரோட இல்லைன்னு யாரு தான் அழுதா அப்படின்னு சொல்கிறான் செல்வராஜ். யார்கிட்ட? அந்த கிழவங்கிட்ட. அப்புறம் உடனே இந்த கிழவன் கேட்குறான், அவ்வளோ திமிரு அந்த பையனுக்கு, இவ்வளோ செஞ்சதுக்கப்புறமும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கான், பையனையும் கூட்டிகிட்டு வந்து கட்டி வச்சு அடிக்க வேண்டியதானே, ஆல்ரெடி அவன் அப்பா அம்மையும் கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க, பையன் அடிக்கலை, ஸோ அந்த பையனும் கூட்டி வந்து அடிக்க வேண்டியதானே. அப்போ தான் அவன் சொல்கிறான் அவன் வந்து போலீஸ். அப்போ கிழவன் கேட்குறான் பெரிய போலீஸா? இல்லை எஸ்ஐ தான் அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா போலீஸ். ஸோ ஒரு போலீஸாக இருந்தாலுமே இந்த ஜாதி கட்டுக்குள்ளே அவங்க வந்து அடைப்பட்டு போயிடுறாங்க. ஸோ அவன் வந்து அடிக்கிறது எல்லாத்தையுமே அவன் ஏற்றுக்கிறேன். இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலுமே அவன் இவங்க மேலே கேஸ் போடலை, அவன் எதுவுமே பண்ணலை. ஸோ போலீஸாக இருந்தாலுமே இந்த ஜாதி இதில் வந்து அவன் அடங்கி தான் போகிறான் அப்படிங்கிற வந்து இங்கே வந்து இமயம் அவர்கள் சொல்ல வராங்க. அப்போது திரும்பவும் சொல்கிறாங்க 2 தடவை சொல்லியாச்சு பழனி வந்து கொல்லலை, இந்த தடவை எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சீனு வந்து சொல்கிறேன். இவன் யார் அப்படின்னா பழனியோட பக்கத்து வீட்டுக்காரன். அப்போ இல்லை சரி நம்ம ஒரு தடவை கூட பார்க்கலாம் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு தடவை கூட பழனிக்கிட்ட சொல்லலாம், ஸோ பழனி தடவை பண்ணுவோம் அந்த மாதிரி பேசுகிறாங்க. பழனி வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அதனால தான் நாங்கள் அவளை கொல்றதுக்கு இடப்படலை, இவ்வளோ நாள் நீண்டுக்கிட்டே கிடக்கு, வேறு யாராச்சும் எப்போவே கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உன்னால் உன் பொண்ணால் இந்த ஊர் மானமே போகுது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இமயம் அவர்கள் வந்து ரொம்ப லோக்கலாக பேசுகிறது மாதிரி எழுதியிருக்கிறாரு. நான் சொல்கிறத விட நீங்கள் புத்தகம் கிடச்சுன்னு எடுத்து வாசிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மைன்யூட்டான விஷயத்தை எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கிறாரு இந்த புத்தகத்தில். அப்புறம் சொல்கிறாங்க பால்டாயில் விற்று தானே கொள்ளலான்னு சொன்னீங்க, பால்டாயில் யார் வாங்குறது அப்படின்னு. உடனே பழனி சொல்கிறாரு ஊருக்கு சிலவை வேணாம், நானே வாங்கிக்கிறேன். அப்புறம் சொல்கிறாங்க சரி பணத்தை ஊர் தான் எடுக்கும், நாங்கள் தான் எரிப்போம். உடனே பழனி சொல்கிறாரு சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு. கட்சிக்கார பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்கிறான் நாளைக்கு ஊரை விட்டு யாருமே வெளியே போகக்கூடாது, இந்த விஷயம் நடக்கிறதுனால. ஏன்னா இன்றைக்கி நைட்டு கொண்டு விடுவாங்க, நாளைக்கு அவளை வந்து எரிக்கிற அந்த சம்பவம் நடக்கும். ஸோ யாருமே போகக்கூடாது. ஊரில் உள்ள யார் மூலமாவதாவது இது வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க அப்புறம் இந்த ஊர்லேயே குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிழவன் கேட்குறான் திரும்பவும் செல்வராஜ்கிட்ட. செல்வராஜ் தான் கிழவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது முன்னாடி நடந்த விஷயங்களை. அது நல்லூர் விஷயம்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது, நல்லூரில் என்ன நடந்தது அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான் நல்லூரில் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதே மாதிரி தான் லவ் பண்ணது. சிதம்பரத்தில் ஒரு பொண்ணு படிக்க போயிருக்கா, அவள் நம்ம சாதி பொண்ணா, மேல் ஜாதி பொண்ணா, கீழ் ஜாதி பையனை லவ் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணோட பேர் கீதா ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றவங்க மற்றவங்கன்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் அந்த 2 பேரும் கேட்கவே இல்லை, பஞ்சாயத்துக்கும் கட்டுப்படலை. அப்புறம் ரொம்ப பிரச்சனை, 2 ஊருக்கும் சண்டை தான் ஆச்சு. அப்புறம் ஜாதி சண்டை வந்துச்சு அப்படின்னு. கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா 2 பேரையும் கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு 2 பேரோட பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க, அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு? எங்களால் ஊர் சண்டை வந்துச்சு, அதனால நாங்கள் செத்து போகிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஆள் கூடி என்ன பண்ணாங்க, 2 பேரோட காதுலேயுமே விஷத்தை ஊற்றி கொன்னுட்டாங்க. பொணத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஊர்க்காரங்க எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க அப்படின்னு. உடனே இந்த கிழவன் என்ன சொல்கிறேன்னா அடிச்சக்க அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல தான் கிழவனோட உண்மையான குணம் நமக்கு தெரிய வருது. அப்புறம் 3-4 நாள் கழித்து விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே ஜாதியில் 100 அந்த ஜாதியில் 100 அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வரியை வந்து செல்வராஜ் சொல்கிறாரு, என்னென்னு பாருங்கள், அன்னைக்கு நம்ம இனத்தை வக்கீலுவை வந்து இறங்குனான்னு பாருங்க அப்படின்னு. அப்படின்னா இதுக்காகவே இந்த ஜாதி சப்போர்ட் பண்ணி நிறைய வக்கீல்கள் அப்போது அந்த கேஸுக்கு வந்து போனாங்க அப்படின்னு. அப்புறம் யாருமே வா திறக்கல, பணத்தை தோண்டி எடுத்தாலுமே ஊரெல்லாம் ஒன்றா நின்றுச்சு, அதனால கேஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கிழவன் கேட்குறாங்க, ஓ சரி அதுவா, பழனியோட பொண்ணு எங்கே போய் மாட்டிக்கிட்டா அப்படின்னு. உடனே சொல்கிறான் விருத்தாச்சலம் காலேஜில் படிக்க போனப்போ தான் இந்த லவ் வந்து அப்படின்னு. உடனே கிழவன் கேட்குறான் பள்ளிக்கூடத்தில் இதுதான் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு.
நல்லூரில் எதுக்கு அந்த பொண்ணையும் பையனையும் புதைச்சானுவ அப்படின்னு கிழவன் கேட்குறேன். உடனே செல்வராஜ் சொல்கிறேன், அதுக்காக தான் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக பழனி மாவளை எரிச்சிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அந்த கிழவன் சொல்கிறேன், நம்ம ஜாதியில் உள்ள பையங்களை யாருக்கும் இந்த பொண்ணுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக கொஞ்சம் பேசுகிறாரு. அப்புறம் கேட்குறாங்க கிழவன், அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு. அது பாக்கியம். இந்த இடத்துல தான் நம்ம கதையில் தெரிய வருது அவள் பேர் பாக்கியம் அப்படின்னு. அப்புறம் அவங்க பஞ்சாயத்தில் எல்லோரும் பேசிட்டு சொல்கிறாங்க, பழனி நாளைக்கு மாறவே கூடாது, இன்றைக்கி நைட்டோட நீங்கள் அவளை முடிச்சிடணும் அப்படின்னு. உடனே பழனி சொல்கிறாரு, கண்டிப்பாக நடக்கும், ஒன்னி நாளைக்கு இந்த நேரம் அவள் போனால் எரியும், இல்லைனா ஏன் போனால் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி திட்டு பேசி ஓகே அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து முடிக்கிறாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சதும் கொஞ்சம் பொண்ணுங்க பழனிக்கிட்ட என்ன ஆனாலும் என்ன செய்யக்கூடாது, அவளை விடக்கூடாது, கொண்டுடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே பழனி கோவம் வந்துச்சு, துண்டை கலத்தி போட்டு தாண்டிட்டாரு, நான் என்ன ஆனாலும் அவளை கொண்டுடுவேன் அப்படிங்கிறது மாதிரி. அப்புறம் ஒருத்தவங்க சொல்கிறான், நாங்கள் எங்களுக்காக ஒன்றும் பேசலை, நம்ம ஜாதி மதம் போகக்கூடாதுல்ல, அதனால தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறான், இவ தான் இப்படி போயிட்டா, இனி உங்கள் 2வது பொண்ணு இருக்காள் அந்த நொண்டி பொண்ணு, அவளையாச்சும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவள் நொண்டியா இல்லைன்னா அவள் அக்கால மாதிரி தான் இவளும் போயிருப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி, இனி பணத்தை எரிக்கிறதுக்கான காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் போன பிறகு பழனிக்கு ரொம்ப பயம், அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார், ஆனால் இப்போ அவர் கை காலெல்லாம் நடுங்குது. எந்த அப்பாவுக்கு தான் சொந்த பொண்ணு இவ்வளோ கேவலமாக பேசி இப்படி கொல்லணும்னு சொல்கிறப்போ தைரியம் இருக்கும்? அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. ஒரு பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது, அதை அப்படியே தைரியத்துக்காக பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்னென்னா அங்கே அப்படியே விட்டு முன்னாடி உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நீங்களா செத்து போங்கடின்னு, அப்படின்னா நீங்கள் செத்து தொலைங்க, ஏன் உயிர் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு. அதை இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பழனி திண்ணையில் உட்காந்துருக்காரு. அப்போது துளசி வராங்க. துளசி யார் அப்படின்னா அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுங்க என் பிள்ளைய கொள்கிறாங்களே, என்ன அவனுக்கு நிம்மதியை கொடுக்கலையே, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பழனி திட்டுறாரு, இனி நீயும் சேர்ந்து என் உயிர் எடு அப்படி இப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் துளசி மகன்கிட்ட ஒரு சத்தியம் கேட்குறாரு, கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணணும். என்ன அப்படின்னா, பாக்கியத்தை கொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு, அவள் கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை, நம்ம குடும்பத்தோட பெண் வாரிசு, பொண்ணை கொல்றது பெரிய சாபத்தில் கொண்டு முடியும், அதனால நீ அதை பண்ணவே கூடாது, அவளை கொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவர் துளசி அவங்க அம்மாவை திட்டிட்டு அப்படியே இருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே மாடு கத்துது. மாடுங்க கத்துறதை கேட்டதும் இவர் கேட்குறாரு, மாடுகளுக்கு இன்னும் தண்ணி வைக்கலையா, அதுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு, அது அடுத்தவங்க வீட்டுக்கு போகுதா, இல்லை ஊரு மேய்தா, இல்லை நம்ம காலையை சுற்றிட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளுக்கு தண்ணி வைக்க போகிறாரு. அப்போ மாடுக இவரை அப்படியே உரசுது, நாக்கால் நக்குது. அந்த நாயும் இவர் காலையை சுற்றி சுற்றி நிற்குது. அப்படியே நிறைய நேரம் அவர் அந்த மாடுகள் பார்த்துக்கிட்டு அந்த மாட்டுக்கொட்டையிலே நிற்கிறாரு. அவர் கொஞ்சம் மனபாரம் குறைஞ்சது மாதிரி இருக்குது. இப்போ அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வராரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பழனி சமையல் அறைக்குள்ளே போகிறாரு. சமையல் கட்டுக்குள்ள அங்கே போனால் பாக்கியம் படுத்திருக்கான்னா ரொம்ப சோகத்தில் சுருண்டு படுத்திருக்கா. அப்போது செல்வராணி அழுதுட்டு அவள் அப்பா கிட்ட வர. அப்போது பழனி சொல்கிறாரு, நீ எதுக்கு மாறுற, நீ அழாத அப்படின்னு. இந்த பேசுகிற சத்தம் கேட்டு பாக்கியம் எழும்பி உட்காந்துருக்காங்க. பழனி சாப்பாடு போடுன்னு கேட்குறா. ஆனால் சாமியம்மன் அவரோட மனைவிக்கு காதில் விழுந்த மாதிரி தெரியல. பழனி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரே போய் தட்டெடுத்து வச்சு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு ஒரு சொம்பில் தண்ணி எடுக்கிறாரு. அதை அப்படியே கொண்டு பாக்கியத்துக்கு முன்னாடி வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியம் அவர் அப்பாவை அப்படியே பார்த்துட்டு அழுறா. தலையை சுவரில் இடித்து அழுதுகிட்டே இருக்கா. யாருமே அவளை தடுக்கலை. இதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் எப்போ அவளை நேருக்கு நேர் பார்த்தார் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறப்போ தான் இவள் இப்படி லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் பழனிக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கேட்டப்போ ஏதோ மழுப்பெல்லாம் பதில் சொன்னேன். அதை வச்சு அவர் புரிஞ்சாச்சு அவள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நேராக அவள் ஃபேஸை பழனி பார்க்கவே இல்லை, இன்னைக்கு தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு விடலை, ரொம்ப அழுது புரண்டதுனால ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணார். ஆனாலும் அந்த டைமும் அவள் லவரை தான் பார்த்தா. நிறைய ஆட்கள் அவங்க கூட இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் கோபத்தில் திட்டுறாரு, நீ எதுக்கு ஊரோட இருக்க சுத்தத்தொலை அப்படின்னலாம்.
அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பேசி முடிவு பண்ணுறாரு. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பாக்கியம் வந்து விஷம் குடிச்சிட்றான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி அவளை காப்பாற்றிட்டாரு. திரும்பவும் கொஞ்சம் மாதம் தாண்டி ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ணுறாரு. அப்போ தூக்கில் தொங்கிட்டா. அப்பவும் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அதோட அவளுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறதையே பழனி வந்து நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி பாக்கியம் வந்து வயிறு வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அவங்க கூட மெட்ராஸுக்கு ஓடி போகிறதுக்காக தான் போயிருந்தேன். அப்போவும் ஆட்கள் கண்டுபிடிச்சி அவனுக்கு நல்ல அடி கொடுத்து அவன் அப்பா அம்மாவையும் அடித்து அவன் வீட்டை எல்லாம் எரிச்சு அவன் கரும்பு தோட்டத்தையும் எரிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இதே மாதிரி திரும்பவும் கொஞ்சம் மாதம் தாண்டி திரும்பவும் ஓடி போக பார்த்தா அப்பவும் பிடிச்சிட்டாங்க. அப்பவும் அவளை பிடிச்சி அவள் தலைமுடியை வெட்டி அவள் வாயில் சாணி தண்ணியை கரைச்சி ஊற்றி அவனையும் நல்லா அடி கொடுத்து விட்டாங்க. அதை தாண்டி திரும்ப ஓடி போக பார்த்தா திரும்பவும் பிடிச்சிட்டாங்க. இப்படி 2-3 தடவை கண்டினியூஸாக நடக்குது. பழனிக்கு வந்து ரொம்ப கோபம். அவர் நீ செத்து தொலை அப்படின்னு சொல்கிறாரு. இவளால் மானந்தான் போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. பழனியும் ஒரு தடவை என்னன்னா இவ இப்படி ஓடி போகிறது கேள்விப்பட்டதுனால தூக்கில் தொங்க பார்க்குறாரு. துளசி தான் எப்படியோ கண்டு காப்பாற்றிட்டான், அதாவது அவருடைய அம்மா. கடைசியை ஓடி போகிறப்பந்தான் ஊர்க்குடி முடிவு பண்ணி சின்னி இவ்வளோ கொல்லணும் அப்படின்னு. அப்போ பழனி வந்து சரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா பால்டாயில் வாங்கினார். பால்டாயில் வாங்கி வீட்டில் வச்சுட்டு போகிறாரு. நீ குடிச்சு சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கோவிலுக்கு போயிட்டு வராங்க. சரி நம்ம கோவிலுக்கு போகிறப்போ அவள் குடிச்சு செத்துருப்பா அப்படின்னு. ஆனால் அவள் விஷம் குடிக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு அவள் தூங்கி சாகட்டும் அப்படின்னு சொல்லி அவள் கண்ணு படுற மாதிரியே கயிறையும் கொண்டு வைக்கிறாரு. ஆனாலும் அவள் தற்கொலை எதுவுமே பண்ணிக்கல. அதனால மறுபடியும் பஞ்சாயத்து கூடி முடிவு பண்ணது கொல்லணும் அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் மறுநாளும் என்னது கொல்லலை. இதுதான் 3ஆவது தடவை மீண்டும் பஞ்சாயத்து கூடுது. இன்னைக்கு தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேட்டியை போட்டு தாண்டுறாரு. நான் அவளை என்ன ஆனாலும் கொன்னுடுவேன் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு வந்து தான் இவளுக்கு சாப்பாடை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரே வருத்தம், விஷம் கலந்துருப்பாரோ அப்படின்னு. செல்வராணி மட்டும்தான் அழுதா. ஆனால் சாமி அம்மாள் வந்து அழலை. சரி அப்படி எங்களும் செத்து தொலையட்டும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பாக்கியத்துக்கு இப்போ அந்த சந்தேகம் வந்துச்சு, விஷம் கலந்துருக்கலாம் அப்படின்னு. அப்படி அவளுக்கு தோணின பிறகுதான் அவளும் என்ன பண்ணுறா அப்படின்னா வாரி சாப்பிட ஆரம்பிக்கிறா. நம்ம இன்னும் எதுக்கு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கலாம். அவள் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ பழனி சொல்கிறாரு அழாத, சாப்பிடும்போது அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. செல்வராணி ரொம்ப அழுறா. அவள் தான் அந்த வீட்டில் அழுத்துட்டே இருக்கா. சாமியம்மாளும் துளசியும் அமைதியாக இருக்காங்க. அவள் ரொம்ப அழுறா. பாக்கியம் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் அவள் சாப்பிட்டுட்டே இருக்கா. திரும்பவும் சோறு போடுறாரு, குழம்பும் ஊற்றுறாரு. அவள் திரும்பவும் சாப்பிட்றா. அப்போது செல்வராணி சொல்கிறா வேண்டாம்ப்பான்னு சொல்கிறா. தண்ணியை பாக்கியத்துக்கிட்ட கொடுக்குறா. ஏன்னா தண்ணி குடித்தா விஷத்தோட தன்மை குறைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவள் சாப்பிட்டு முடித்ததும் பழனியே அந்த தட்டையும் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போகிறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பழனி வந்து ரூமுக்குள்ளே போகிறாரு. போய் ஒரு பெட்டியை திறந்து அதுக்குள்ளேருந்து பை எடுக்கிறாரு. அதில் 66,000 ரூபாய் பணம் இருக்குது. அப்புறம் இன்னொரு பை எடுக்கிறாரு. அதில் வந்து 3 செயின், அப்புறம் 2 ஜோடி வளையல், மூக்குத்தி, கம்மல் எல்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டே வராரு. வந்துட்டு சாமி அம்மாள்கிட்ட கேட்குறாரு உங்கள் காதில் கிடக்கிற கம்மல், மூக்குத்தி, வளையல் எல்லாத்தையும் கலத்தி கொடு அப்படின்னு. அதையும் வாங்கி இந்த பைக்குள்ளே போடுறாரு. அப்புறம் செல்வராணிக்கிட்டேனும் அவள் போட்டிருந்த கம்மல், வளையல் எல்லாத்தையும் கலட்டி வாங்கி இந்த பைக்குள்ளே போடுறாரு. எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாருன்னா பாக்கியத்திட்ட கொடுக்குறாரு. இதோ வச்சுக்க, என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான். உன்னை பெற்றதுக்கு என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும். நான் உன்னை வந்து உளுந்தூர்பேட்டையிலையோ இல்லை விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்லேயோ கொண்டு விடுறேன். அப்புறம் உனக்கு படம் நீ பாரு, அவன் கூட போயிடு, தேவையான துணிமணிகளை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆகுது அப்படின்னு பாக்கியம் வந்து ரொம்ப அழுதும் பழனி சொல்கிறார் இப்போ அழுது என்னத்துக்கு, இது நேரமே நீ யோசிச்சுருக்கணும். உன் கூட தானே அந்த பையனை படித்தான். இப்போ அவன் போலீஸ் ஆயாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சு போலீஸ் ஆகிருக்கான். அவனை பார்த்து ஊரே பயப்படுது, ஆனால் உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு எனக்கு 23 வயசில் கல்யாணம் ஆச்சு, 20 வருஷம் கழித்து தான் நீ பிறந்த. நான் வந்து வருஷம் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஆடு மாடுன்னு எல்லாம் பொங்கல் வைக்கிறப்போ பலி கொடுப்பேன். ஒவ்வொரு பொங்கலுக்கும் என் அம்மாவை என்னெல்லாம் திட்டிருப்பாங்க தெரியுமா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு. 20 வருஷம் கழிச்சு நீ பிறந்தப்போ என்ன சந்தோஷமாக இருந்த. யாருக்குமே இல்லாத பேராக நான் உனக்கு பாக்கியம்னு பேர் வச்சேன். அந்த பேர் இந்த ஊரில் யாருக்குமே இல்லை. அப்படி பார்த்து நான் உனக்கு பேர் வச்சேன். ஆனால் நீ மூக்காரத்தட்ட, நீ வந்து ரொம்ப என்னை வருத்தப்பட வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவன் வந்து இதை கேட்டது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. பாக்கியம் ரொம்ப சத்தம் போட்டு அழுறா.
செல்வரானும் சாமியம்மாளுமே கூட அழுறாங்க. பழனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரே போய் பாக்கியத்தோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பையில் வைக்கிறாரு. அவளோட சர்டிஃபிகேட்ஸும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில் வச்சு கொடுக்குறாரு. அந்த பையனை பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லு, நான் வந்து அங்கே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பாக்கியம் வந்து ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறா, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்பா, எனக்கு வேறு யாரும் வேண்டாம், நீங்கள் தான் வேணும் அப்பா அப்படின்னு. அப்போது பழனி சொல்கிறாரு, இப்போ அழுது என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரொம்ப அழுறா. அப்போது சாமியம்மா யோசிக்கிறா, இதுக்கு முன்னாடி அவனை லவ் பண்ணுனா அப்படின்னு அரைஞ்சப்போவே சாமியம்மா வந்து நல்ல அடி கொடுத்துருப்பா. 3 தடவை ஓடி போக பார்த்தப்போ நல்ல அடி கொடுத்துருப்பா. அப்புறம் அவளோட முடியை வெட்டினப்போ இல்லை அவள் வாயில் சாணியை கரைச்சி ஊற்றினப்போமோ எப்போவுமே அவள் அழுததில்லை. ஒரு துளி கண்ணீர் கூட அவள் கண்ணிலேருந்து வந்ததில்லை. ஆனால் இப்போ ரொம்ப சவுண்டு போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்கா. இல்லைப்பா, எனக்கு யாரும் வேண்டாம், அவன் வேண்டாம், நான் நீங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நீங்கள் போதும் அப்பா, எல்லாருக்கு மேலேயும் சத்தியம் பண்ணுறா. அப்பா மேலே, அம்மா மேலே, தங்கச்சி மேலே, பாட்டி மேலே, எல்லாரு மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நீங்கள் போதும் அப்பா அப்படின்னு சொல்கிறா. இப்படி ரொம்ப அழுறப்போ சுவாமி அம்மாளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜோசியக்காரர் சொன்னது சரியாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஜோசியக்காரர் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவன் வந்து ஃபஸ்ட்டே அவனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னப்போ சாமியம்மா வந்து ஜோசியம் பார்க்க போயிருந்தேன். அப்போ அவன் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வந்து இப்படித்தான் 5-6 வருஷம் இந்த பேய் பிடிச்சி ஆட்டும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாயிடுவா அப்படின்னு. ஸோ இப்போ தான் அது நடக்குதோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் ஜோசியக்காரனுக்கு வந்து இவ காசு கொடுக்குறா. ஆனால் அவன் வந்து காசை வாங்கலை. காசு வாங்காம என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவளை எதுவும் பண்ணக்கூடாது, எங்கேயாச்சும் போய் வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவளை விட்டுடணும் அப்படின்னு அன்றைக்கி அந்த ஜோசியக்காரன் சொல்கிறான். இதெல்லாம் வந்து இப்போ சாமியம்மாள் யோசிச்சு பார்க்குறா. இப்போ 5-6 வருஷம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் கொஞ்சமாக ஜோசியக்காரன் சொன்னது மாதிரி அவள் இப்போ அமைதியாயிட்டு வராளோ அப்படின்னு நினைக்கிறா. எல்லோரும் ஒரே அழுகையாக இருக்குது. திரும்பவும் பாக்கியம் சொல்கிறா, நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2ஆம் தரம்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பழனி சொல்கிறாரு, இப்போ யோசிச்சு என்னத்துக்கு, ஒன்றும் முடியாது, ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நீ லவ் பண்ணுற விஷயம், அதனால யாருமே கட்டிக்க வர மாட்டான். அப்படியே யாராச்சும் கல்யாணம் பண்ணாலுமே அடுத்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அவன் அதை சொல்லி குத்தி காட்டி இருப்பான் அப்படின்னு. அந்த ஊரை பற்றி சொல்கிறது, எவ்வளோ ஜாதி ஒரு பிடிச்ச ஊர், போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைனாலும் ஜாதி தான் பெருசுன்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஊர் இது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாக்கியம் சொல்கிறா, சரியாப்பா அப்படின்னா நான் வந்து பால்டாயினே குடிக்கிறேன், எனக்கு பால்டாயின் வாங்கி தாங்க, நான் குடிச்சிட்டு செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பழனி சொல்கிறாரு, நீ அந்த பையனை ஃபோன் பண்ணி கூப்பிடு, ஒரு இடத்துக்கு வர சொல்லு, நான் அங்கே ஒன்று கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாமியம்மாள் கேட்குறா, யாருக்கு கண்ணிலையாச்சும் படுமா அப்படின்னு. உடனே 2 வீடு தாண்டுனா முந்திரி காடு வரும், அதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ கொண்டு விட்டுடலாம் அப்படின்னு. அப்போ சாமியம்மாள் திரும்ப கேட்குறது, எப்படிங்க சரியாக வரும், விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஊரில் நம்ம ஒதுக்கி வச்சுடுவாங்க. பழனி சொல்கிறாரு, இனி நமக்கு ஊர் எதுக்கு, நல்ல காரியம்னு எதுவுமே நம்ம வீட்டில் நடக்க போகிறதில்ல, நீ சாகணும், நான் சாகணும், அப்புறம் அம்மா சாகணும், சாவு மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்க இருக்கு, அப்புறம் இந்த நுண்டி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா, இவ்வளோ வாழ்க்கையும் இப்படி தான் முடியும், அதனால நல்ல காரியம்னு ஒன்றுமே இல்லை, யாரும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு. இப்போ சாமியம்மாள் திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் தப்பாக பேசுவாங்களே, இன்னும் இவ்வளோ நாள் தப்பாக பேசாதவங்களா, இன்னும் பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் சாமியம்மாள் சொல்கிறா, இப்போ அவள் அலையதை பார்த்தா எனக்கு தோணுது அவள் திருந்திட்டா அப்படின்னு, நம்ம பஞ்சாயத்தை கூட்டி சொல்லிடலாமா, அவள் மனசை மாறிட்டா. பழனி சொல்கிறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்புறம் பாலூரில் நடந்தது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. பாலூரில் வந்து ஒரு வாத்தியார் மகன், அவன் வாத்தியார் வந்து மேல் ஜாதி, அவரோட பையன் வந்து ஒரு கீழ் ஜாதி பொண்ணை காதலிச்சான். 2 பேருமே வீட்டில் சொன்னாலும் கேட்காம 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாயிட்டா. அதனால அந்த கீழ் ஜாதி மக்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் அந்த வாத்தியார் பையன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. அதனால இந்த வாத்தியார் என்ன பண்ணார் அப்படின்னா, பிளான் பண்ணி சரின்னு சொல்லி அவன் பையன்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார். அவளும் வந்தா. அவள் வந்து அப்போ 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாள். அவள் வந்ததும் அங்கே வந்து ஒரு 20-30 ஆண்கள் வந்தாங்க. அந்த ஆண்கள் எல்லாருமே இந்த பையனை பிடிச்சி கட்டி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அவளை வந்து கற்பழிச்சிட்டாங்க. அதனால அவள் இறந்தும் போயிட்டா. இதுக்கு முன்னாடி வந்து பாக்கியத்தை 3ஆவது தடவையாக ஒரு தடவை லவர் கொடுப்போம் பிடிப்பாங்க இல்லை, அப்போது சாணியை கரைச்சா வாயிலெல்லாம் ஊற்றுவாங்க. அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20-30 ஆண்கள் அவளை சுற்றி நின்று அவங்களுடைய வேட்டி அவுத்து காட்டுவாங்க, எனக்கு இது தானே வேணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ சீப்பாக நடந்த ஆட்கள் தான் இந்த ஊர் ஆட்கள். ஸோ இந்த மாதிரி உள்ள ஆட்கள் வந்து பாலூரில் அந்த பொண்ணுக்கு பண்ணது மாதிரி நம்ம பொண்ணுக்கும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு வந்து பழனி சொல்கிறாரு. அவள் வந்து அவள் லவர் கூட போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அப்புறமா சாமியம்மாள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கிழக்கால தெருவில் மணின்னு ஒருத்தன் வந்து
இதே மாதிரி லவ் பண்ணான். ஆனால் அவன் லவ் பண்ணது யார் தெரியுமா? சொந்த சித்தப்பா பொண்ணை லவ் பண்ணி அவளை கூட்டிகிட்டு ஓடி போய் 3 வருஷம் கழித்து 2 குழந்தையோட திரும்ப வந்தான். அப்போ அவன் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போது பழனி சொல்கிறாரு அது ஒரே சாதி அப்படின்னு. அப்போது சாமியம்மாள் சொல்கிறா இது என்ன, இது தங்கச்சி முறை வாரவனை கல்யாணம் பண்ணால் ஏற்றுப்பாங்க, ஆனால் வேறு ஜாதியிலேருந்து லவ் பண்ண ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சாமியம்மா சொல்கிறாங்க. இப்போ செல்வராணி வாரா. செல்வராணியும் பாக்கியமும் வெளியில் ஃபோன் பேச போயிருந்தாங்க. யார்கிட்ட அப்படின்னா பாக்கியத்தோட லவர்கிட்ட. அப்புறம் 2 பேரும் உள்ள வராங்க. செல்வராணி சொல்கிறா அவள் ஃப்ரெண்டு வருவானா, அவன் இவளை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விடுவான் மெட்ராஸுக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ பாக்கியாவுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. பழனி சொல்கிறாரு சரி பேகெல்லாம் எடு கிளம்புவோம் அப்படின்னு. உடனே பாக்கியம் சொல்கிறா இல்லைப்பா நான் போகலை, நான் இங்கே இருக்கேன், நீ மருந்து வாங்கித்தா, நான் குடிச்சிட்டு செத்து போயிட்டுறேன், அப்படி இல்லைன்னா ஊருக்காரங்கக்கிட்டே விட்டுடு அப்படின்னு. அப்போ பழனி சொல்கிறாரு ஐயோ அதெல்லாம் முடியாது, பாலூரில் நடந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதை முதலே நாங்கள் சொன்னோம் வேண்டான்னு, நீ கேட்கல, இப்போ உனக்கு அறிய என்ன பிரயோஜனம், துக்க வீடு மாதிரி எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு சத்தம் போடாதீங்க யாரும் அப்படின்னு. அப்புறம் பழனி பாக்கியத்துக்கு திருநீரும் வச்சு விடுறாரு. பாக்கியம் அப்பான்னு கூப்பிட்டு அழுறா. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் உண்மையிலே அடி மனதிலிருந்து அப்பான்னு கூப்பிட்டது. பாக்கியம் சொல்கிறா இல்லைப்பா நான் சாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கேன், தங்கச்சி யாராச்சும் பார்க்கணும், இல்லை அவளை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே சாமியம்மா சொல்கிறா இப்போ தான் இவளுக்கு தங்கச்சி மேலே பாசம் வந்துச்சா அப்படின்னு. அப்புறம் பழனி சொல்கிறாரு நம்ம கிளம்பலாம். அப்புறம் செல்வராணிக்கிட்ட கேட்குறாரு நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் கிளம்ப போகிறது அந்த பையனுக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே செல்வராணி சொல்கிறா கிளம்புறப்போ மிஸ்கால் கொடுக்க சொன்னா அப்படின்னு. அப்போ பழனி சொல்கிறாரு சரி அப்போ மிஸ்கால் கொடு அப்படின்னு. செல்வராணி மிஸ்கால் கொடுக்க போகிறா. இந்த நொண்டிக்குட்டியும் லேசுப்பட்டவே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இப்படி கிளம்புறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் போகுது. அப்போ பழனி சொல்கிறாரு நல்லது கரண்ட் போச்சு, இப்போ யார் கண்ணுக்கும் பட மாட்டோம், சட்டுன்னு போயிட்டு வந்துடலாம், அது வேற கரண்ட் வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு. ஆனால் சாமியம் என்ன சொல்கிறானோ சகுனமே சரியில்லை, யாருக்கு போனால் இங்கே இவ்வளோ போகுதோ தெரியலை அப்படின்னு சாமியம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சாமியம்மா சொல்கிறா நமக்கு இவளை நம்ம அண்ணன் வீட்டில் விட்டுடலாமா அப்படின்னு. கொஞ்ச நாள் அங்கே நிற்க. உடனே பழனி சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது, வேணா ராத்திரியோட ராத்திரி அவன் வீட்டை எரிச்சுடுவாங்க, அதனால இந்த ஊர் மக்களை நம்பக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மோசமான ஊர் பசங்க எப்படா பாலூரில் பண்ணினது மாதிரி நம்ம மகளுக்கும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இதில் சொந்தக்கார பயலுக தான் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிளம்புற நேரம் துளசி என்ன சொல்கிறா அப்படின்னா அதாவது பாட்டி ஒரு பிடி மண்ணை வாரி பாக்கியத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இது இந்த ஊர் மண், இது இந்த மண்ணும் தான் ஒன்று சோறு போட்டு வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாக்கியம் அதை தங்கத்தை வாங்குறது மாதிரி அவளுடைய சேலையில் வாங்கி கட்டிக்கிறார். அப்புறம் என்னன்னா பழனி பாக்கியத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போகிறப்போ ஒரு பையன் பைக்கில். பழனி கேட்குறா நீ யார் அப்படின்னு. நான் தான் பெரியசாமியோட அதாவது பாக்கியத்தோட லவ்வரோட பெரியப்பா பையன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சரி ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. இவன் கொடுக்குறேன். இவனோட பேர் என்ன அப்படின்னா கனகராஜ். பழனி கனகராஜ் ஃபோனில் யாருக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா பெரியசாமியை கூப்பிட்டு கேட்குறாரு. நான் என் பொண்ணை கனகராஜ்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், எப்போ அவள் அங்கே சேருவா? ஓகே 8 மணியா? சரி அப்போ 8 மணிக்கு அவள் சேருவாளா? அவள் அங்கே சேர்ந்ததும் எனக்கு தகவல் சொல்லணும் அப்படிலாம் பேசிட்டு ஃபோனை திரும்ப கனகராஜ்கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் கனகராஜ்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இங்கேருந்து விருத்தாசலம் பஸ் ஸ்டாண்டில் போய் அவளை மெட்ராஸ் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவேன், ஒரு 7-8 மணிக்கெல்லாம் அவள் போய் சேர்ந்துடுவா, இப்போ மணி விடிய காலம் 4, 7 மணி 8 மணி போல் அவள் போய் சேர்ந்துடுவா அப்படின்னு. பழனியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அவர் இடுப்பில் கிடக்கிற வெள்ளி அருணா கொடியையும் எடுத்து பாக்கியத்துக்கிட்ட கொடுக்குறா. பாக்கியம் அப்படியே அவரோட நெஞ்சில் சாஞ்சு அழுறா. பழனி சொல்கிறாரு சரி சரி நேரம் ஆச்சு நீ கிளம்பு அப்படின்னு. அப்புறம் அவன் பைக்கில் ஏறி அப்படி போகிறா. அந்த பைக்கோட லைட் மறைகிறது வரை பழனி அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கார். அப்புறமா காலையில் காட்டுக்கு வேலைக்கு போனவங்க பழனியோட வீட்டுக்கு ஓடி சொல்கிறாங்க அந்த வண்டிக்கார பழனி பால்டாயில் குடிச்சு செத்து போய் கிடக்குறாரு, அவரோட நாய் தான் அவரை சுற்றி சுற்றி கத்திக்கிட்டே இருக்கு, காட்டே அதிர்றது மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துளசி ஐயோ என் குடி முழுகி போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு ஓடுறாங்க. அதோட அந்த கதை முடியுது. என்னதான் இந்த கதையில் ஜாதி வரியை பற்றி சொல்லியிருந்தாலுமே எல்லாத்துக்கும் மேலாக கூறப்படுறது எது அப்படின்னா அப்பாவோட பாசம். அதனால தான் இந்த குறுநாவலோட பேரே பெத்தவன் அப்படின்னு இமயம் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாவலில் இமயம் அவர்கள் எழுதியிருக்க நிகழ்வுகள், நல்லூர் பாலூர் எழுதியிருக்க நிகழ்வுகள் அவரோட கற்பனை கிடையாது, உண்மையிலே தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் இந்த நாவலை இமயம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி கதைகள் கேட்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.